மதுரையை மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் பிரளயம் ஏற்படுகிறது. மதுரை முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டது. மீனாட்சி அம்மன் சொக்கநாதரிடம், இந்த வெள்ளத்தினால் மதுரையின் எல்லை சரியாக தெரியவில்லை, எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆதிசேஷனை சிவபெருமான் எல்லையை காட்ட பணிக்கிறார். மதுரையின் எல்லைகளாக மேற்கே திருவீடகமும், தெற்கே திருப்பரங்குன்றமும், வடக்கே திருமாலிருஞ்சோலையையும், கிழக்கிலே ஆதிசேஷனுடைய படத்தையும் வாளையும் ஒன்று சேர்த்து மீனாட்சி அம்மனுக்கு எல்லையை காட்டினார். அப்பொழுது பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது. இதுவே மருவி மடப்புறமாக ஆனது. பாம்பின் தலையையும் வாளையும் இறுக்கி கட்டியதால் விஷமானது வெளிவருகிறது. அந்த விஷத்தை அம்மன் உண்டு இங்கு மடப்புற காளியாக எழுந்தருளினாள். அங்குள்ள ஐயனார் அம்மனுக்கு தன் வாகனமாகிய குதிரையை தந்து, அம்மனுக்கு நிழல் தந்து அடைக்கலமும் தந்தார். இதனால் அடைக்கலம் காத்த ஐயனார் என்று அவர் பெயர் பெற்றார். மதுரையின் மாநகரில் மீனாட்சி அம்மனாக ஊரை காப்பவள். மதுரையின் எல்லையில்